சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஸ்ருதியும் ரவியும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. மறுபடி ஸ்ருதி என்னம்மா ஆச்சு? போன விஷயம் ஏதோ அந்த பொண்ணை பார்த்து பார்க்கணும் பேசணும்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவ லவ் ரவியை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காளாம். எல்லாரும் முன்னாடியும் ரவி கிட்ட வந்து அவளுடைய காதலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. போதுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் அங்கிள், நான் அந்த நீத்துக்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா, நான் ரவியை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அவர் லவ் பண்ணுறாலோ லவ் பண்ணுறதுலையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரவியை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. அங்கிள், இதுக்கு மேலே எனக்கு என்ன இங்கே வேலை இருக்க போது? ரவியை என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டா அவன் வரமாட்டான். ஈகோ பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ வேறு ஒரு இடத்துல வேலை செய்யும்போது பார்த்தீங்கல்ல, இதுக்காக தான் நான் ரவிக்காக தனியாக கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரவி இதை புரிஞ்சுக்காம அவன் மேலே மட்டும்தான் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம விஜயா இருந்துட்டு நம்ம மனோஜுக்காக இந்த நீத்துவை கனவு கண்டு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ என்னடனா நம்ம ரவி வந்து இதில் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு